நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் கொடி மற்றும் கட்சியின் பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. திராவிட கட்சிகள் டாமினேட் பண்ணக்கூடிய இந்த தமிழக அரசியல் களத்துல புதுசா ஒருத்தர் இது மாதிரி அரசியல் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருன்னா, அதுவும் மிகப்பெரிய ஃபேம்ல இருந்துகிட்டு பல கோடி பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அது எதுவுமே எனக்கு வேண்டாம் சொல்லி உதறி தள்ளிட்டு நான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தாருன்னா, இந்த திராவிட கட்சிகள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. கட்சி கொடி கட்சி பாடல் இத ரிலீஸ் பண்ண அதே நாள்ல இவங்க எத மாதிரியான குடைச்சல்கள் கொடுத்திருக்காங்க, என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பற்றி தான் தெளிவா பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மூட்டை விதை விதைச்சா அதுக்கு ஏற்ற அறுவடை தான் கிடைக்கும். 10 மூட்டை விதை விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும். நீங்க வெறும் இவ்வளவு 1000 ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் வேதத்தின் ரகசியம். தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கருப்பு சட்டைக்காரங்க கண்ணுல இந்த வீடியோ படாம தயவு செய்து பாத்துக்கோங்க. தப்பி தவறி அவங்க கண்ணுல இந்த வீடியோ பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு பெயர்ல 10 நாளைக்கு மேடையை போட்டு ஆத்துன்னு ஆத்தி தள்ளிடுவாங்க. இழிப்பானுங்க. கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ இத மாதிரியான கருத்துக்கள் பேசினாங்கன்னா அதை பத்தி எல்லாம் இந்த கருப்பு சட்டைக்காரங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. பகுத்தறிவு முற்போக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்க பேச மாட்டாங்க. ஆனா இந்துக்கள் இது மாதிரி பேசினாலோ பிராமணர்கள் இது மாதிரி பேசினாலோ உடனே பகுத்தறிவு முற்போக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உரைகளை ஆத்தி தள்ளிடுவாங்க. எப்படி நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருட்ட பார்த்தா பயங்கரமா பயப்படுவாரோ அத மாதிரிதான் இந்த பகுத்தறிவு பேசக்கூடிய போலி போராளிகள் கிறிஸ்தவர்கள் பேசக்கூடிய விஷயத்தையோ இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய விஷயத்தையோ பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. அது பத்தின கருத்துக்கள் எதுவுமே வாய் திறந்து பேசவே மாட்டாங்க. இந்துக்களை மட்டும்தான் நோண்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருட்ட பார்த்தா பயப்படுவாருன்னு நான் சொல்லலைங்க. அவர் கூடவே பல வருஷமா அரசியல்ல பயணிச்ச திரு ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு இல்லையா, அவர் தான் சொல்லியிருந்தாரு. அப்புறம் இந்த குட்டி சிறுத்தைகள் நீங்க கமெண்ட்ல கதறாதீங்க, தயவு செய்து கதறாதீங்க. நீங்க கதறணும்னா திரு ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட போய் கதறுங்க. ரைட், நாம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி நான் அரசியலுக்கு வர போறேன், என்னுடைய அரசியலானது ஆன்மீக அரசியல் சொல்லி பயங்கர ஆபாசா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஆனா ஒரு சில பிரச்சனைகளால ஒரு சில காரணங்களால அவரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல, அரசியலுக்குள்ள நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் அவரு நடிச்சுட்டு தான் இருக்காரு. நல்லவேளை நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ள வரல. ஒருவேளை அவர் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் கண்டிப்பா கிடைச்சிருக்க மாட்டாரு. அதுக்காகவே நாம திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியே வந்திருக்கு, ஒரு புது உத்வேகமானது வந்திருக்கு. பாஜக அண்ணாமலை அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல ஒரு பெரிய சுனாமியே உருவாகி இருக்கு. எப்படி நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ ஆன்மீக அரசியல் சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருந்தாரோ, அதே மாதிரி நம்முடைய விஜய் அவர்களும் நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. பட் கட்சியோட பேரு, கட்சியுடைய கொடி, கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் எதை மாதிரியான அரசியல் அவர் கையில் எடுக்க போறாரு, இது மாதிரியான விஷயங்களை அவர் அபிஷியலா சொல்லட்டும், அபிஷியலா அரசியல் களத்துக்கு அவர் வரட்டும், அப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நேத்து நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் கொடியையும் கட்சியின் பாடலையும் அறிமுகப்படுத்தி இருந்தாரு. இந்த விஷயத்துல நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விவகாரம் என்னன்னா, பல பேரு திரு விஜய் அவர்களுக்கு எதிராக சொன்ன ஒரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல நிறைய பேர் சங்கிகள் தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ மிஷனரி பேக்ரவுண்டோட வராரு, அவரு ஹிந்துஸ்களுக்கு அகைன்ஸ்டா இருப்பாரு, ஹிந்துத்துவ கொள்கைக்கு அகைன்ஸ்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுகவுடைய இன்னொரு வேர்ஷனா தான் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு கட்சியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அதை எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிருக்காரு திரு விஜய் அவர்கள். நெத்தில மங்களகரமா பொட்டு வச்சு மங்களகரமா மஞ்சள் துணியில இருந்து கொடியை எடுத்து எல்லாருக்கும் அந்த கொடியை காட்டியிருக்காரு, அந்த கொடியை அறிமுகப்படுத்தி இருக்காரு. என்னதான் இங்க இருக்கக்கூடியவர்கள் இது பெரியார் மண், இது அவங்க மண், இது இவங்க மண் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாலும் அதை எதுவுமே பெருசா கேர் பண்ணிக்காம ரொம்ப பயபக்தியா நம்முடைய விஜய் அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காரு. நேரம், இந்த நிகழ்ச்சி நடந்த நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்ல சுப முகூர்த்த தினத்துல சுப முகூர்த்த வேலையில யமகண்டத்துக்கு அப்புறமா ராகு காலத்துக்கு முன்னாடி இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காரு. அதுலயும் முக்கியமா இது மகா சங்கடஹர சதுர்த்தி மற்றும் வாஸ்து நாள் வேற. ஜோசியக்காரங்க கிட்ட பயங்கரமா ஆலோசனை எல்லாம் பண்ணி நேரம் காலம் பார்த்துதான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில திரு விஜய் அவர்கள் பேசின முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இத பாருங்க.
சந்தோஷமா கெத்தா கொண்டாடுவோம். உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தருணம் இது. கட்சியின் பெயரை கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களாகிய உங்கள் முன்பும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் முன்பும் சரி, கொடி அறிமுகத்தை பெருமையாக கருதுகிறேன். இதுவரை நமக்காக உழைத்தோம். இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உழைப்போம். புயலுக்கு பின் அமைதி என்பது போல் கட்சி கொடிக்கான வரலாற்று பின்னணி உள்ளது. அதையும் விரைவில் அறிவிப்போம். மனதிலும் வீட்டிலும் கட்சி கொடியை ஏற்றி வைப்பீர்கள் என நம்புகிறேன். தாவேகா கட்சி கொள்கையையும் செயல் திட்டங்களையும் விரைவில் அறிவிப்பேன். கொடி அறிமுக நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த எனது அப்பா அம்மாவிற்கு எனது நன்றிகள். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என கூறி உரையை நிறைவு செய்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய். இதுல எனது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த எனது அப்பா அம்மாவிற்கு நன்றிகள்னு விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த இடத்துலதான் இந்த திராவிட கட்சிகளுடைய கேவலமான ஒரு அரசியலானது ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய திமுக அதிமுக காரங்க பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் அவங்களுடைய அம்மாவை மதிக்கல, அவங்க அம்மா கூப்பிட்டா ஒரு சட்டப்பணமா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பரப்பிட்டே இருந்தாங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு சைட்ல போறேன், அப்படியே நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் அவங்க அம்மாவை மதிக்கவே இல்லை, அவங்க கூப்பிட்டு இவர் கண்டுக்காம கையை தள்ளி விட்டுட்டு எல்லாம் போறாரு, இதுதான் விஜய் நடந்துக்கிற லட்சணமா? அவர் அம்மாவே அவர் மதிக்கலன்னா எப்படி இங்க மக்களை அவர் மதிக்க போறாரு? மக்களுடைய குறைகளை கேட்டு எப்படி அவரு அதை நிவர்த்தி பண்ணுவாரு? அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ பரப்பிட்டு வராங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில அவருடைய கொடியை அறிமுகப்படுத்தி இருந்தார் இல்லையா, அந்த கொடியை அதுக்குள்ள நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் டீகோட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பாலிமர் காரன் பண்ணதை நான் உங்களுக்கு காட்டுறேன், இத சைட்ல பாருங்க. தாவேகா கொடி ஒரு பார்வை, 23 பச்சை நட்சத்திரங்கள், 5 நீல நட்சத்திரங்கள், கொடியில் உள்ள நிறங்கள் சிவப்பு, மஞ்சள், சாம்பல், நீலம், பச்சை, ஊதா. யானை வெற்றி போராட்ட குணவலமை, இருப்பு முகம் செறிந்து ஏந்து எழில் மறுப்பின் கருங்கை யானை பொன்முகா. புறநானூறுல வரக்கூடிய ஒரு பாடல் அது. அதுக்கப்புறம் வாகை, பழந்தமிழர் போரில் வென்ற பிறகு சூடும் மலர். வாகை என்பது போர் வெற்றி மட்டுமல்ல, வாழ்வின் மேம்பட்ட வெற்றி. இது பாத்தீங்கன்னா தொல்காப்பியம்ல சொல்றதா இதுல போட்டிருக்காங்க. அதாவது விஜய் அவர்களுடைய அந்த கட்சி கொடியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இவங்க டீகோட் பண்ணிருக்காங்க. பட் விஜய் அவர்கள் இதுக்கான மீனிங்லாம் என்ன, எதனால நாங்க இது மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கோம், எதனால இது மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத அவரு நான் பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நாம அமைதியா இருக்கலாம். அதுக்குள்ள இந்த வாகை மலர் குறித்து எவ்வளவு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு தெரியுங்களா? இது வாகை மலர் கிடையாது, இது தூங்கு மூஞ்சி மரத்துடைய மலர், ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசமே தெரியல, அது இது சொல்லிட்டு என்னன்னு பேசிட்டு வராங்க. இந்த இடத்துல இந்த புதிய தலைமுறை ஊடகம் இருக்கு இல்லையா, அவங்க எப்பேற்பட்ட எச்ச ஊடகம் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க. தாவேகா தலைமை அலுவலகம் பெயர் என்னவா இருக்கும்? திமுக. அதாவது ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அதுக்கப்புறமா அவங்களுடைய கட்சியுடைய அலுவலகத்தினுடைய பெயர்கள். ஓகேங்களா? திமுக அது பாத்தீங்கன்னா அண்ணா அறிவாலயம், அதிமுக அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை, காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன், விசிகாது அம்பேத்கர் திடல், சிபிஐ இது பாலன் இல்லம், சிபிஐஎம் பி ராமமூர்த்தி நினைவகம், நாதாக்காது ராவணன் குடில், பாஜக கமலாலயம், தாவேக்காது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இமேஜை இவங்க எடிட் பண்ணிருக்காங்க. இந்த புதிய தலைமுறை எப்பேற்பட்ட எச்ச ஊடகம் அப்படிங்கிறத பாருங்க. திமுக அதிமுக அவங்கள முதல்ல வச்சிருக்கீங்க, ஓகே. ஆனா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ், விசிகா, சிபிஐ, சிபிஐஎம், நாதாக்கா இவங்க எல்லாருமே பாஜகவோட கீழே தானே இருக்காங்க. இத்தனைக்கும் பாஜக இந்த நாட்டையே ஆள்ற ஒரு கட்சி, அவங்களுக்கு இங்க ஓட்டு சதவீதமும் அதிகமா இருக்கு. இந்த காங்கிரஸ் விசிகா சொல்லி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓட் ஷேரை விட பாஜகவுடைய ஓட் ஷேர் ஆனது அதிகம் தான். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு கேவலமா இந்த ஒரு இமேஜ் அவங்க எடிட் பண்ணிருக்காங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, இதை நம்ம இன்னொரு பார்வையா கூட கொண்டு பார்க்கலாம். கடைசியில பாஜக தாவேக்கான்னு வச்சிருக்காங்க இல்லையா, அதாவது விஜய் அவர்களுக்கும் பாஜகவிற்கும் லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக இத மாதிரியே அவங்க எடிட் பண்ணிருக்கலாம், தெரியாது. ஏன்னா பல பேர் இந்த திக மற்றும் திமுகவை சேர்ந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்ததுக்கு அப்புறமாவே விஜய் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வரதே பாஜக தான். பாஜக தான் இது மாதிரி விஜய் அவர்களை உள்ள கொண்டு வந்து இங்க ஓட்டை பிரிக்க பாக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. RSS ஆல இயக்கப்படும் விஜய், பாஜகவால் இயக்கப்படும் விஜய், அண்ணாமலையால் இயக்கப்படும் விஜய் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா தினசா புதுசா உருட்டிட்டு இருக்காங்க. அத மக்கள் மனசுல சைக்காலஜிக்கலா போயிட்டு தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த புதிய தலைமுறை ஊடகமும் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு இமேஜ ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் எவ்வளவு கேவலமா திராவிட கட்சிகளுக்கு ஜிங்சா கடிக்கிறாங்க பாத்தீங்களா? இன்னைக்குன்னு பார்த்து திமுக ஐடி விங் சார்பாக ஒரு ஜிப் ஃபைல ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நான் இங்க சைட்ல போடுறேன் பாருங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே அந்த ஜிப் ஃபைல டிலீட் பண்ணிட்டாங்க. ஏங்க, நீங்க தான் தமிழகத்தை ஆட்சி பண்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏங்க இவ்வளவு இன்செக்யூரிட்டி இருக்கு? நாங்க 60-65 வருஷமா தமிழகத்தை ஆட்சி பண்றோம், இங்க திராவிட ஆட்சி தான் எப்பவுமே இருக்கும், எங்களை மீறி யாராலையும் இங்க வர முடியாது, இங்க நாங்க தான், இங்க நாங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்ட கர்வமா எப்பவுமே பேசிட்டே இருப்பீங்க. ஆனா விஜய் அவர்கள் இத மாதிரி அவருடைய கட்சி கொடி கட்சி பாடலை அறிமுகப்படுத்தும் போது நீங்க இத மாதிரி ஒரு ஜிப் ஃபைல அறிமுகப்படுத்துறீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அதை டெலீட்டும் பண்றீங்க. ஏங்க, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை உங்களுக்கு அவ்வளவு பயமாவாங்க இருக்கு? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழகமானது திராவிட அரசியல் கட்சிகள் டாமினேட் பண்ணக்கூடிய அரசியல் களம். இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் கடந்த காலங்களிலும் சரி இப்பவும் சரி எப்பேற்பட்ட கேவலமான மோசமான அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கேரக்டர் அசாசினேட் அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாம் கை வந்த கலை. காமராஜர்ல இருந்து, கக்கன்ல இருந்து, ஜீவால இருந்து, ராஜாஜில இருந்து, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணாமலை, இப்போ சீமான் வரைக்கும் எல்லாருடைய கேரக்டரை எவ்வளவு கேவலமா டிஃபேம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஃபேம்லாம் வேணாம், பல கோடி பிசினஸ்கள் எனக்கு எதுவுமே வேணாம் சொல்லி உதறி தள்ளிட்டு விஜய் அவர்கள் இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அரசியலுக்குள்ள வர போறாருன்னா அதை பார்த்துட்டு இந்த திராவிட கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. முதல் நாளே எப்பேற்பட்ட குடைச்சல்கள் இவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் புதுசா தமிழகத்துல அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலோ, அரசியலுக்கு வந்தாலோ, முக்கியமா சினி ஃபீல்டுல இருந்து யாராச்சும் வந்தாலோ, இந்த திமுக மற்றும் அதிமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே ஒரே மாதிரிதான் ரியாக்ட் பண்றாங்க. நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பங்காளி கட்சிகள் தான் போல. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி அடிக்கிறாங்க. இதுக்கு எதுக்குங்க ரெண்டு கட்சியுமே தனித்தனியா இருக்கீங்க? ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துக்க வேண்டியது தானே? ஒன்னா சேருவாங்க. பாஜகவுடைய ஆட்சி தமிழகத்துக்கு வரும் பொழுது அதிமுக திமுக ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து பாஜகவிற்கு எதிரான அரசியல் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம விஜய் அவர்களுக்கு இவங்க கொடுத்த குடைச்சல்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஃபர்ஸ்ட் பாருங்க. விஜய்க்கு பிடித்த எண் 4, இன்று தேதி 22, கூட்டுத்தொகை 4. விஜய் பயணித்து வந்த கார் எண் 1111, கூட்டுத்தொகை 4. விஜய் பிறந்த தேதி 22, அதன் கூட்டுத்தொகையும் 4. இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் நினைக்கிறேன், அதுல இந்த ரூம் எடுத்துக்கிறதுல ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும். அப்போ கருணாஸ் இந்த நம்பர்லாம் வச்சு ஒரு காமெடி ஒண்ணு பண்ணுவார் இல்லையா? அத மாதிரி கேவலமா இந்த ஊடகங்கள் பண்ணிட்டு வருது. பாருங்க, ஊடகத்துக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு பிடிச்ச நம்பர் என்ன, அவர் எந்த டேட்ல பிறந்தாரு, அவர் கார் நம்பர் என்ன, அதை கூட்டினா என்ன வருது? என்னங்க இது ஒரு ஊடகங்கள் செய்யக்கூடிய வேலையா இது? இத பாருங்க. அபராதம் கட்டாத காரில் வந்த விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழாவிற்கு விஜய் பயணித்து வந்த TN37DR 1111 என்ற காருக்கு நிலுவையில் உள்ள ரூபாய் 4500 அபராத தொகை. TN37DR 1111 என்ற கார் பல்வேறு விதி மீறல்களில் ஈடுபட்ட நிலையில் மொத்தமாக 4700 வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக விதிக்கப்பட்ட அபராத தொகை 200 மட்டுமே செலுத்தியுள்ள நிலையில் ரூபாய் 4500 அபராத தொகை நிலுவையில் உள்ளது. சம்பந்தப்பட்ட TN37DR 1111 என்ற டேட்டா இனோவா கிறிஸ்டா கார் கோவை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டது. பாத்தீங்களா, வெறும் காருங்க. அவர் அந்த கார்ல வந்திருக்காரு. அந்த காரை வச்சு எப்பேற்பட்ட குடைச்சல், எப்பேற்பட்ட அரசியல் இவங்க பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. அதே மாதிரி இதையும் பாருங்களேன். விஜய் கொடியின் மலர் சங்க இலக்கிய வாகை அல்ல. தமிழக வெற்றி கழக கொடியில் பொறிக்கப்பட்டுள்ள மலர் சங்க இலக்கிய வாகை மலர் இல்லை என தகவல். தாவேகா கொடியில் இடம்பெற்றுள்ள மலர் தூங்கு மூஞ்சி வாகை என அழைக்கப்படும் காட்டு வாகையை சேர்ந்தது. பிங்க் நிற மலர்களை கொண்ட இந்த வாகை தென் அமெரிக்கா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வந்தது. பச்சை வெள்ளை நிற பூக்களை கொண்டதே தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படும் வெற்றியை குறிக்கும் வாகை மலர். நான் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா, இந்த பூவை வச்சுக்கிட்டு கூட இவங்க கேவலமான அரசியல் பண்றாங்க, கேவலமான பல விஷயங்களை பரப்பிட்டு வராங்கன்னுட்டு. அதுல ஒண்ணு இதுதான். திரு விஜய் அவர்களே சொல்லியிருந்தாரு, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தான
பின்னணி வரலாறுகளை குறித்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன்ட்டு அவரே சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இதனுடைய மீனிங் எல்லாமே நமக்கு தெரிய வரும். இது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் தான். திரு விஜய் அவர்களுக்கு இதுக்கப்புறமா தான் கடுமையான காலம் இருக்க போகுது. விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, விஜய் ரசிகர்களுக்கும் தான். டியர் விஜய் ஃபேன்ஸ், தயவு செய்து டிசம்பர் வரைக்கும் 2025 டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. திரு விஜய் அவர்களையும் திரு விஜய் அவர்களை சார்ந்தவர்களையும் நம்முடைய ஊபிஸ்கள் பயங்கரமா நோண்டுவாங்க, அசிங்கமா பேசி உங்களை உணர்ச்சி வசப்பட வைப்பாங்க, உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. தப்பி தவறி எங்க தளபதியாவா பேசுனீங்க சொல்லி பொங்கி எழுந்து திமுக தலைவர்களை அவங்க பேசின மாதிரியே நீங்க பேசுனீங்கன்னு வைங்க, சொல்லி முடிஞ்சு உங்க மேல வழக்கு போட்டு உள்ள தூக்கி வச்சிருவாங்க. சோ தயவு செய்து நீங்க உஷாரா இருங்க, வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. அப்புறம் விஜய் சார் அவர்களுக்கு ஏற்கனவே பல குடைச்சல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம பல பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். இதே மாதிரி செய்திகளும் பார்த்துட்டு தான் வரும். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க, வெக்ஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க என்ன விஷயம் பேசினாலும் முதல்ல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சொல்லிட்டு நீங்க சொன்ன மேட்டர்ல இருந்து பின் வாங்காதீங்க. பின் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு கூட இவங்க அரசியல் பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன சொன்னாலும் ஸ்ட்ராங்கா அதுல நில்லுங்க. இன்னும் நம்முடைய விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறத அவர் சொல்லல. அவர் கொள்கை கோட்பாடுகளா சொன்னதுக்கு அப்புறமா அவர் எது மாதிரியான அரசியலை கையில எடுக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா பாஜக அவருடைய கொள்கைக்கு எதிராக இருந்ததுன்னா, அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இந்த நாட்டிற்கு எதிராக இருந்ததுன்னா, பிரிவினைவாதங்கள் தூண்டுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நாம அதற்கு எதிராகத்தான் குரல் கொடுப்போம். கருத்தாலதான் எதிர்கொள்வோம். இந்த ஊபிஸ்கள் மாதிரி டயர்ஸ்கள் மாதிரி அவதூறுகள்லாம் பரப்ப மாட்டோம். கருத்தாலதான் எதிர்கொள்வோம். மற்றபடி திரு விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் நாம நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அப்புறம் நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்களா பேசியிருக்காரு. அந்த வீடியோவை தயவு செய்து பாருங்க. நான் யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்பேன் என்று முதல்ல சொல்லிட்டேன். காரணம், மக்களை யாரும் மேம்படுத்துறதுக்கு யார் வந்தாலும் வாங்க, மக்களுக்கு ஐடியாலஜி கொடுங்க. நான் இதை பண்ண போறேன், இந்த மாதிரி பண்ண போறேன், நான் இதை பண்ண போறேன், இந்த மாதிரி பண்ண போறேன், மக்கள் தேர்ந்தெடுக்க. அதனால் யாருமே அரசியலுக்கு வருவது யாரும் தடையாக இருக்கக்கூடாது. மக்களுக்கு சாய்ஸ் இருக்கணும். டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் சாய்ஸுங்கண்ணா. 3 கட்சி இருக்கிறதுக்கு 6 கட்சி இருந்தா இன்னும் பெட்டர் தானே. அதில் மக்கள் இன்னும் தேர்ந்தெடுப்பார்கள். அதுவும் புதியவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது என்னன்னா, அப்பதான் சிஸ்டம் ஷேக் ஆகணும், ஒரு ஃபால்ட் லைன் உருவாகும். அப்பதான் புதியவர்கள் வருவாங்க, அப்பதான் சிஸ்டம் மாறும். ஏன்னா பழையவர்களே திரும்ப 30 வருஷம் 40 வருஷம் 70 வருஷம்னா ஸ்டேல் ஆயிரும். அதனாலதான் சொல்லுவாங்க, நீரோடை போல் இல்லாம நீரோடை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நிறைய புதியவர்கள் அரசியலுக்கு வரட்டும். நடிகர் விஜய் அவர்கள் உட்பட அவங்க எல்லாமே அவங்களுடைய ஆல்டர்னேட் ஐடியாலஜியை மக்கள்கிட்ட கொடுக்கட்டும். ஃபைனலா தமிழக மக்கள் முடிவு யாரை செய்யறாங்களோ அதை ஏத்துக்கலாம். இந்த மீடியா, திமுக, அதிமுக, ஒரு சில பிரிவினைவாதிகள் இவங்க மூலியமா ஏகப்பட்ட எதிர்ப்புகள், பல திசைகளிலிருந்து பல எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வரும். சோ தயவு செய்து ஸ்ட்ராங்கா இருங்க, மனம் தளராம நீங்க கொண்ட கொள்கை கோட்பாடுகள்ல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. தயவு செய்து உங்க காலில் கூட நான் விழுறேன். தயவு செய்து இந்த கமல்ஹாசன் மாதிரி மட்டும் கேவலமான விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. சொல்லதாங்க சினிக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையில நடக்கும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.